மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா விஷயம் வந்து பாருங்கள், இந்த சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்தே எனக்கு ஒன்றும் முடியலைங்க. நாங்களா படாத பாடுபட்டுரும். எல்லாரும் நாங்கள் புத்திசாலிங்க புத்திசாலிங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் பெரிய கம்யூனிகேஷனுக்கே ராசின்னு சொல்கிறீங்க. நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தானே தெரியும். நாங்கள் என்னத்தை நல்லா இருந்தோம், எவ்வளோ புத்திசாலிங்கள்லாம் இருந்தும் நாங்கள் நல்லா இல்லைங்களேங்க. கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் விடிவு காலமே வராதனால நீங்கள் நல்லா இல்லை தான், உண்மைதான். இல்ல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் கடந்த வருஷம் குரு ஜென்ம குருவா இருந்து உங்கள கேவலப்படுத்துனா, அசிங்கப்படுத்துனா, அவமானப்படுத்துனா, இப்படி நெறைய விஷயம். நல்லது நினைக்க போய் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேவலப்பட்டு நின்னோங்க அப்படின்னு சொன்ன மிதுவும் நெறைய வந்து நாங்களே பார்த்தோம் சுய ஜாதகம் பார்க்கும்போது. சரி இப்ப கொஞ்ச நாளா மிதுன ராசி அன்பர்கள் எதுக்கு வராங்க அப்படின்னா, முடியல மேடம். என்னால வேலை செய்யவே முடியல. ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கு. ஓடி, 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 ஓடி உழைக்கிற மாரி இருக்கு. எங்களால முடியல. ஏன்னா மிதுனத்துக்கு எப்பயுமே வந்து ஹார்ட் ஒர்க் பிடிக்காது. அப்புறம் குரு வந்து பாருங்க, உங்களுக்கு 2ஆம் பாவத்துல அமர்ந்திருக்கார். தன, குடும்ப, வாக்கு ஸ்தானத்துல குரு. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதின்னா எப்படிங்க? சூப்பரா இருப்போமா, ராஜ வாழ்க்கை வாழோமா, இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கிறதே முதல்ல தப்பு அப்படின்றேன். நம்மளோட வாழ்வாதாரம், நம்மளோட படிப்பு, நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏத்த மாதிரி முதல்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுங்க. ஏகப்பட்ட வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாலா பக்கமும் என்னோட பிரச்சனைகள் என்ன புடுங்கி தின்னும். இப்ப நாலா பக்கமும் பிரச்சனை இல்ல. ஒரு பக்கம் மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. அப்படின்ற ஒரு அமைப்பு. வேற எதுலங்க கவனம்? ராகு பகவான் 9ஆம் பாவத்துல இருக்காருங்க. ராகு பகவான் 9ஆம் பாவத்துல இருக்கும்போது, ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் உண்டு. அங்க போயிட்டு, "அம்மா எனக்கு படிக்க புடிக்கலம்மா, நீ இல்லாம இருக்க முடியலம்மா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃபுட் அடாப்ட் பண்ண முடியலம்மா, எனக்கு இங்க கிளைமேட் பிடிக்கலம்மா" அப்படின்லாம் பிள்ளைங்க சொல்றதுக்கான வழியும், வாய்ப்பும் கூட உண்டு. ஆக இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிம்மா, என்னம்மா வழிபாடு பண்ணலாம்? அப்படின்னா, மிதுனம் வந்து பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறை பேசி மாட்டிக்கும். பேசி மாட்டிக்க கூடாது அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 அப்ராக்சிமேட்லி 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். இந்த உச்சம் பெற்று குரு பகவான் அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த உச்சம் பெற்று அமர்றது ஒரு பிளஸ்ஸுங்க. அதுக்கும் மேலே குருனுடைய உச்ச பார்வை 5, 7, 9 இருக்கு பார்த்தீங்களா? இதில் 9ஆம் பார்வை சனி மேலே படுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு? மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும். கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும் மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். இவங்க 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல இவங்களை டார்கெட் பண்ணி சனி பகவான் கெடுக்க பார்க்குறார். ஆனா இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு, கட்டுண்டு கிடப்பாரு. எந்த விதத்திலையும் உங்களுக்கு எடுக்க போறது இல்லை. இது ஒரு பெரிய பிளஸ். மற்ற ராசிகளுக்கு இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியா இருக்காரு, கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துலாம்க்கு ரோக சனியா இருக்காரு. இந்த மாதிரி மற்ற 6 ராசிகளுக்கு சனி பகவானே நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கா. அதுக்கும் மேல குருனோட பார்வையினால இன்னும் நிறைய நல்லது ரொம்ப ஸ்பீடா செய்ய போறான். ஆக இந்த குரு பயிற்சி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நல்லா தாங்க இருக்க போகுது. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, விஷயம் வந்து பாருங்கள், இந்த சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்தே எனக்கு ஒன்றும் முடியலைங்க. நாங்களா படாத பாடுபட்டுரும். எல்லாரும் நாங்கள் புத்திசாலிங்க புத்திசாலிங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் பெரிய கம்யூனிகேஷனுக்கே ராசின்னு சொல்கிறீங்க. நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தானே தெரியும். நாங்கள் என்னத்தை நல்லா இருந்தோம், எவ்வளோ புத்திசாலிங்கள்லாம் இருந்தும் நாங்கள் நல்லா இல்லைங்களேங்க. கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் விடிவு காலமே வராதா? நாங்க இது வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமும் ஒரு பயிற்சியும் நீங்களும் தேதியெல்லாம் மாத்தி மாத்தி சொல்றீங்க. சனி பயிற்சின்றீங்க, குரு பயிற்சின்றீங்க. திடீர்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சனி வக்ரகதி அடைய போறாரு ஜூலைல. திருப்பி சனி வக்ரம் பயிற்சி ஆயிட்டாரு, வக்ரகதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு போடுவீங்க. திருப்பி சனி வக்ர நிவர்த்தின்னு போடுவீங்க. ஆக தேதி மட்டும் மாறுது. பலன்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா, நல்லபடியாவே சொல்றீங்க. பெருசா நல்லது நடக்கலையேங்க அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க.
உண்மைதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கோச்சார பலன் சொல்றோம். நாங்க இந்த மிதுனத்தில தனிப்பட்ட ஒரு பெர்சனோட சுய ஜாதகம் நாங்க சொல்லல. புரியுதுங்களா? அப்ப கோச்சார பிரகாரம் நாங்க அதுவும் என்ன சொல்றோம்னா, பிளானட்ஸ வச்சு இந்தந்த பிளானட்ஸ் இந்த இடத்துல இருக்காங்கம்மா. அதனால இந்தந்த நல்லது அப்படின்றது சொல்றோம். இது வந்து 40 டூ 50% இந்த கோச்சார பலன்க. மீதி 50% உங்க சுய ஜாதகம். ரொம்ப நாளா நீங்க நல்லா இல்ல தான். உண்மதான். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் கடந்த வருஷம் குரு ஜென்ம குருவா இருந்து உங்கள கேவலப்படுத்துனா, அசிங்கப்படுத்துனா, அவமானப்படுத்துனா, இப்படி நெறைய விஷயம். நல்லது நினைக்க போய் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேவலப்பட்டு நின்னோங்க அப்படின்னு சொன்ன மிதுவும் நெறைய வந்து நாங்களே பார்த்தோம் சுய ஜாதகம் பார்க்கும்போது. சரி இப்ப கொஞ்ச நாளா மிதுன ராசி அன்பர்கள் எதுக்கு வராங்க அப்படின்னா, முடியல மேடம். என்னால வேலை செய்யவே முடியல. ஏகப்பட்ட பிரஷர்ஸ் இருக்கு. ஓடி, 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 ஓடி உழைக்கிற மாரி இருக்கு. எங்களால முடியல. ஏன்னா மிதுனத்துக்கு எப்பயுமே வந்து ஹார்ட் ஒர்க் பிடிக்காது. ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்கும். என் மூளை கரப்பான்பூச்சி மாரி. நான் மூளைய கசக்கி புழிஞ்சிட்டே இருப்பேனே தவிர, ஓடி, 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 ஓடி என்ன வேலை செய்யணும்னா என்னால முடியாது. ஆக இந்த பஞ்சாயத்து தான் மிதுன ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுக்கும் இருந்துச்சு. அவருக்கு ஸ்மார்ட் ஒர்க் பிடிக்காது. இவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பிடிக்காது. சனி பகவான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்த்தாரு. இவங்க ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த கால்ல நின்னாங்க. இதனால தான் உங்களுக்கு இந்த அலைச்சல். இப்ப என்ன ஆயிட போகுது? அடுத்த 2028 தானே சனி பெயர்ச்சி. உண்மதான். இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா, குரு உச்சம் பெற்று குருனோட பார்வை சனி மேல உச்ச பார்வை படுறதுனால ஆக, "நீ எது வேணா பண்ணு. நான் வந்து உரிய காச உனக்கு குடுத்துடுறேன்." அப்படின்ற மனதளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சனி பகவான் ஏற்படுத்திட்டாரு. அப்ப நீ எது பண்ணாலும் சரி, நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன். நீ வேலை செய்யறதுக்கான பலன் உனக்கு குடுத்துடுறேன். அப்படின்னு சனி அவர சமாதானப்படுத்திக்கினாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் குரு வந்து பாருங்க, உங்களுக்கு 2ஆம் பாவத்துல அமர்ந்திருக்கார். தன, குடும்ப, வாக்கு ஸ்தானத்துல குரு. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதின்னா எப்படிங்க? சூப்பரா இருப்போமா, ராஜ வாழ்க்கை வாழோமா, இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கிறதே முதல்ல தப்பு அப்படின்றேன். நம்மளோட வாழ்வாதாரம், நம்மளோட படிப்பு, நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏத்த மாதிரி முதல்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுங்க. ஏகப்பட்ட வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாலா பக்கமும் என்னோட பிரச்சனைகள் என்ன புடுங்கி தின்னும். இப்ப நாலா பக்கமும் பிரச்சனை இல்ல. ஒரு பக்கம் மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. அப்படின்ற ஒரு அமைப்பு. நம்ம அவ்வளோதான் எடுத்துக்க முடியும். எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுமா? அப்படின்னு எடுத்துக்க முடியாது. நீ போ உனக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் வரும். நல்லா வந்து சம்பாதிப்ப அப்படின்னா, உடனே நான் இன்னைக்கு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரே பாட்டுல வந்து பணக்கார ஆவுறது நம்ம என்ன சினிமாலயா இருக்கிறோம்? நிஜ வாழ்க்கை. அப்ப நமக்கு குடும்பத்துல நிம்மதி அப்படின்றது ஓரளவுக்கு இருக்கும். சந்தோஷம் ஓரளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தனப்பிராப்தி அப்படின்றது இருக்கும். மூட்டை மூட்டை அள்ளின்னு போலாமாங்க நாங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு சுய ஜாதகத்துல பிராப்தம் இருக்குதுன்னா, நீங்க எத்தனை மூட்டைனாலும் அள்ளின்னு போலாங்க. அதுல பிரச்சனை இல்ல. பட் குரு பகவானால எவ்வளோ குடுக்க முடியுமோ குடுப்பேன். எப்படி? முதல்ல ரொம்ப கஷ்டங்க. சாப்பாட்டுக்கே பிரச்சனை இருந்துச்சு. இப்ப ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கோங்க. நாங்க கடவுளுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. புரியுதுங்களா? இது எல்லாமே பெரிய பிளஸ். அதுக்கு மேல குருனோட பார்வை 6ஆம் பாவத்த பார்க்குறார். கடன் நோயிலிருந்து வெளிய வரணும் அப்படின்னு குரு முடிவு பண்ணிட்டார். 8ஆம் பாவத்த பார்க்குறாரு. உடல் சார்ந்த உபாதைகள். உங்களோட கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு. அதுலருந்து வெளிய வரணும். சமுதாயத்துல ஏற்பட்ட அசிங்கம், அவமானம், தலைகுனிவு அதுலருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. தொழில் சார்ந்த குரு பகவான் பார்க்குறார். படிச்சு முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இந்த காலகட்டத்துல நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும். இது எல்லாமே பிளஸ். எதுல இங்க கவனமா இருக்கணும்? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இது வாக்கு ஸ்தானமுங்க. உங்க ராசி அதிபன் புதன் பகவான். புதனுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா, நட்பா, பகையா அப்படின்னா பாதகாதிபதி. பாதகாதிபதி வாக்குஸ்தானத்தில அப்படின்போது பேசும்போது கவனம். வார்த்தையில கவனம். அந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம். யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூரிட்டி கையெழுத்து போடாதீங்க. இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி, இந்த இந்த பொருளுக்கு நான் வாரண்டி அப்படின்லாம் மத்தவங்க பொருளுக்கு நீங்க வாரண்டி, கேரண்டிலாம் குடுக்கக்கூடாது. குடுத்தா அது பொருளா இருந்தாலும் சரி, மத்தவங்களோட உறவா இருந்தாலும் சரி, அந்த உறவு நம்ம போய் நின்னு நம்மள ரொம்ப மதிக்கிறாங்க. மிதுனம் எப்பயுமே ரொம்ப மரியாதை குடுத்து அப்படியே மயங்கி போயிடும். நம்மள ரொம்ப மதிக்கிறாங்க. நீ புத்திசாலின்னு சொன்னாலே மிதுனம் வந்து ஃப்ளாட் ஆயிடும்னு சொல்லலாம். அந்த மாரி ஃப்ளாட் ஆயி நம்ம ஹெல்ப் பண்ண போயிட்டு மாட்டிப்போம். ஆக யாருக்கும் ஹெல்ப் பண்றது தப்பு இல்ல. ரெக்கமெண்டேஷன் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஹெல்ப் பண்றதுன்னா என்னன்னா கேட்குறாங்களா, இந்தாப்பா ரூ. 10 திரும்பி வரலன்னா பரவாயில்லப்பா. இந்தாப்பா ரூ. 1000 வச்சுக்கோ திரும்பி வரலன்னா பரவால்ல. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். மத்தபடி யாரோட ஒரு வாழ்க்கைக்கும் நீங்க கேரண்டி குடுக்கறது வேண்டாம். ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? அந்த பிள்ளைய வந்து ஒரு பொண்ணு வந்து திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் நல்ல பையன். கல்யாணம் பண்ணி குடுங்க. அப்படின்ற மாரி நல்ல புருஷனா இருப்பான். அப்படின்னு நம்ம வார்த்தை குடுத்தோம் அப்படின்னா நம்ம மாட்டிப்போம். ஓகேவா? அவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய குட்டி, குட்டி பஞ்சாயத்து கூட நம்மள புடிச்சு நம்ம மண்டைய உருட்டுவாங்க. ஸோ, அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. வேற எதுலங்க கவனம்? ராகு பகவான் 9ஆம் பாவத்துல இருக்காருங்க.
ராகு பகவான் 9ஆம் பாவத்துல இருக்கும்போது ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் உண்டு. அங்க போயிட்டு, "அம்மா எனக்கு படிக்க புடிக்கலம்மா, நீ இல்லாம இருக்க முடியலம்மா, எனக்கு பார்த்தீங்கன்னா, இங்க ஃபுட் அடாப்ட் பண்ண முடியலம்மா, எனக்கு இங்க கிளைமேட் பிடிக்கலம்மா" அப்படின்லாம் பிள்ளைங்க சொல்றதுக்கான வழியும், வாய்ப்பும் கூட உண்டு. ஆக இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிம்மா, என்னம்மா வழிபாடு பண்ணலாம்? அப்படின்னா, மிதுனம் பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறை பேசி மாட்டிக்கும். பேசி மாட்டிக்க கூடாது அப்படின்னா ராமச்சந்திர மூர்த்திய வழிபாடு பண்ணணும். அதுக்கும் மேல ராமன வழிபாடு பண்ணும்போது ஹனுமன் ஸ்வயம் அங்க இருப்பான். அப்ப எப்படிங்க ராமன சொல்லி வழிபாடு பண்ணணும்? ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். இல்ல ராம 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 ராமா அப்படின்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா. நீங்களும் நானும் இப்ப நான் உங்க முன்னாடி ஒரு 2 மணி நேரம் ராமன பத்தி பேசுறேன். அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திய பத்தி பேசுறேன் அப்படின்னு இங்க என் பக்கத்துல ஹனுமன் சூக்ஷ்ம ரூபமா இருப்பான். இது நிதர்சன உண்மை. எங்க ஹனுமன் சூக்ஷ்ம ரூபமா இருக்கானோ, அங்க எல்லா கிரகங்களும் முக்கியமா ராகுவும், கேதுவும், சனியும் பயந்து ஒதுங்கி நிப்பாங்க. ஆக ராமநாமம் சொல்லுங்கம்மா, உத்தமமானது. வாழ்த்துக்கள்.